வால் மிளகுல மறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான 10 மருத்துவ குணங்களை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். அஜீரண பிரச்சனை, வயிற்றுப்போக்கு பிரச்சனை, வாயு தொல்லை பிரச்சனை இதெல்லாம் ஈஸியா இது குறைச்சிடும். வயிற்று குடலோட செயல்பாட்டை தூண்டும். செரிமான பிரச்சனையை குணமாக்கிடும். வால் மிளகு சளியை கரைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கு. இருமல், மூச்சு திணறல், ஆஸ்துமா, காசநோய் இருக்கிறவங்க வால் மிளகை சாப்பிடுறது நல்லது. உடல் வியர்வையை அதிகரிக்கும். காய்ச்சலை குறைக்கிறதுக்கு உதவுது. ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்குது. இருதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு நோய்கள் வருவதை ஆரம்ப கட்டத்திலே தடுத்துடுது. உடலை வலுவாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துது. உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய நச்சுகளை நீக்கிறதுக்கு உதவுது. ரத்த சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு உதவுது. ஆண்களோட உயிர் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடிய இயற்கையான டானிக்காக இதை பயன்படுத்தலாம். வால் மிளகோட திப்பிலிய யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கஷாயம் போட்டு குடிச்சிங்கன்னு வைங்க, சளி, இருமல், காய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வால் மிளகு பொடியோட தேனை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இருமல், ஆஸ்துமாவுக்கு நல்லது. வால் மிளகோட இஞ்சி, துளசியை மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடுறீங்கன்னா சளி, மூச்சு திணறலுக்கு ரொம்ப நல்லது. வால் மிளகு சூப் வச்சு நீங்க குடிச்சீங்கன்னு வைங்க, சளி, அதுக்கப்புறம் குளிர்காலத்துல ஏற்படக்கூடிய உடல் நடுக்கம், உடல் வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வால் மிளகை அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடல்ல சூடு அதிகரிச்சிடும். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ ஆலோசனை இல்லாம வால் மிளகை சாப்பிடக்கூடாது. மற்றவங்க எல்லாம் அளவோட வால் மிளகை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது.